ஆத்திர தூண்டில், ரேஜ் பேட். இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் யாரையும் சீண்டலாம், வெறுப்புணர்வை விதைக்கலாம். இந்த புதுயுக உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா? பிறரை கோபமூட்டினால் பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் சமூக ஊடகங்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். இணைய உலகில் இத்தகைய யுக்தியின் பேர் என்ன தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது இஸ்ராயேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ந்து பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார் என்று பாடினார்கள். அந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்த்தார். தாவீது சவுலுக்கும் இடையிலான சினம், பகை, வெறுப்பு, பொறாமை விவிலிய பக்கங்களில் ஆழமாக வேரூன்றி இருப்பது போல நவீன தாவீதுகள் சவுல்களுக்கிடையிலான போட்டி பொறாமைகளும் கோபமூட்டும் பதிவுகளும் இணைய பக்கங்களிலும் கொப்பளித்துக் கொண்டு இருக்கின்றன. மக்களை எரிச்சல் ஊட்டும் விதமாகவோ ஆத்திரமூட்டும் விதமாகவோ அல்லது புண்படுத்தும் விதமாகவோ பேசி அவர்களின் கோபத்தை வேண்டுமென்றே தூண்டுவதற்காக இணையத்தில் பகிரப்படும் உள்ளடக்கத்தை, அதாவது கண்டென்ட்டை தான் ஆத்திர தூண்டில் அல்லது ரேஜ் பெய்ட் என்கின்றனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த வார்த்தையை 2025ஆம் ஆண்டிற்கான வார்த்தையாக தேர்ந்தெடுத்துள்ளது. The word of the year 2025 என்பது குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் ஒரு பதிவர் உண்மையில் தனக்கு அந்த கருத்து இருக்கிறதோ இல்லையோ வேண்டுமென்றே மக்களை கோபப்படுத்தும் விதத்தில் ஒரு பதிவை போடுவார். அதை பார்த்து மக்கள் ஆவேசம் அடைந்து கருத்தூட்டுவதாலும் அதனை அதிக அளவில் பகிர்வதாலும் அந்த பதிவு அதிக மக்களிடம் சென்றடையும். இந்த எதிர்மறை விளம்பரத்தின், அதாவது நெகட்டிவ் ப்ரமோஷன் மூலம் தங்களின் வருமானத்தையோ அல்லது செல்வாக்கையோ உயர்த்துவதே இவர்களின் நோக்கமாகும். ஒரு பதிவை பார்த்ததும் ஆத்திரம் வந்தால் உடனடியாக கமெண்ட் செய்யாதீர்கள். 5 வினாடிகள் பொறுத்திருந்து பார்த்தால் அது வெறும் கவனத்தை ஈர்க்கும் தந்திரம் என்பது உங்களுக்கே புரியும். உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க என்று கோபத்தில் அந்த பதிவை பகிர்வது உண்மையில் அந்த பதிவிற்கு இன்னும் அதிக விளம்பரத்தையே தரும். எனவே அத்தகைய பதிவுகளை புறக்கணிப்பதே புத்திசாலித்தனம். உங்களுக்கு பிடிக்காத அல்லது ஆத்திரமூட்டும் வீடியோக்கள் வந்தால் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் அல்லது மியூட் ஆப்ஷன்களை பயன்படுத்துங்கள். விவிலியத்தில் மக்கள் தாவீது 10,000 பேரை கொன்றான் என்றும் சவுல் 1000 பேரை கொன்றான் என்றும் பாடியது அரசன் சவுலுக்கு ஆத்திரத்தை வருவிக்கின்றது. இதுபோன்று ஆத்திரம் தரக்கூடிய கோஷங்கள் சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கின்றன. இத்தகைய வெற்று சத்தங்களை எழுப்பும் டிஜிட்டல் கூட்டத்தோடு நாம் கைகோர்த்து கொள்ளாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது காலத்தின் கட்டாயம். இது நம்மை கோபப்பட வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்க பார்க்கும் ஒரு புதுவித யுக்தி என்ற விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டாலே ரேஜ் பேட், அதாவது ஆத்திர தூண்டில் போன்ற பதிவுகளின் ஆதிக்கம் குறையும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இந்த கோடை விடுமுறை எப்படி கொண்டாடுவது, அதை பேசும்போதே அது ஃபீலுக்குள்ள போயாச்சு. ஸோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததான் என்ன செய்யலாம்னு சொல்றாங்க? அடுத்ததான் என்ன செய்யலாம் சொல்றாங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு நீங்க கூட்டிட்டு போகலாம். தாத்தா பாட்டிங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம். தாத்தா பாட்டி கிட்ட போகும்போது அந்த குழந்தைகளுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த தாத்தா பாட்டி சொல்ற கதையாகட்டும், அவங்க ஊட்டி விடுற சாதம் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு போற சூழல் கிடையாது. நிச்சயமா இல்லை, நீங்க சொல்றப்ப எனக்கு அதுதான் தோணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல நல்ல ஞாபகம் இருக்குது. எப்பண்டா மே மந்த் லீவ் வரும், எப்பண்டா பாட்டி ஊருக்கு போகலாம், அங்க போன அப்படின்னா பெரியமா வீடு இருக்கும், சித்தி வீடு இருக்கும், ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஏதாவது இத்தனை நாள் அப்படிங்கிற பிளான் இருக்கும்.
ஒண்ணா சேர்ந்து மொட்டை மாடியில் தூங்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் அண்ணன் தம்பி கூட போடக்கூடிய விஷயங்கள் இருக்கும், பெரியமா பசங்களோட எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் ரொம்பவே என்ன பண்றாங்கன்னா மிஸ் பண்றாங்க. நம்ம எங்கேயும் கூட்டு போறதில்ல. அட்லீஸ்ட் இந்த கோடை விடுமுறையிலாவது அவங்க நம்முடைய தாத்தா பாட்டி வீட்டுகளுக்கோ நம்முடைய சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கோ கூட்டு போயிட்டு வந்தோம்னா அப்போதான் சித்தப்பான்னு கூப்பிடணும்னு தெரியும். இல்ல சித்தப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு, வாங்க மாமான்னு என்ன பண்ணுவோம் பிள்ளைங்க, யார் இவன் மாமனா, வாங்க அங்கிள், எல்லாருக்கும் பொதுவா ஒரு அங்கிள் போட்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி உறவு நிலைகள், உறவு முறைகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும், உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த விடுமுறையில கிடைக்கும். கண்டிப்பா பயன்படுத்தி பார்க்கலாம். இன்னும் வேற விஷயம் இருக்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே.